Hi friends, welcome to my channel. இன்னைக்கு Samiponnu hand work channelல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சிவன் கண்ணு நாட் போட்டு பார்க்க போறோம். இது வந்து நான் கிளியரா சொல்லி கொடுத்திருப்பேன். நீங்க பிகினர்ஸா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும். நீங்க ஒண்ணுக்கு 4 வாட்டி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கண்ணு நாட் வந்து ஈஸியா வந்துடும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நான் ரெண்டு வயர் எடுத்துர்க்கேன். ஒன்னு ரன்னிங் வயர் எடுத்துர்க்கேன், ஒன்னு கட் பண்ண வயர் எடுத்துர்க்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது வந்து கட் பண்ண வயர், ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது வந்து ரன்னிங் வயர். இப்போ வந்து இந்த சிகப்பு கலர் வயர் எடுத்து இது உள்ள விடுறேன். விட்டு கட்ட வயர்ல இது அழுத்தி பிடிச்சுக்குங்க. பிடிச்சிட்டு இங்க பாருங்க, க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க. இந்த வந்து உள்ள குழியா இருக்கும் அந்த பகுதி எடுத்து இது மேலே வைங்க. இந்த பக்கம் பள்ளமா இருக்கும் அதை எடுத்து இந்த ஹோல்ஸ்ல விடுங்க. விட்டு இதை டைட் பண்ணுங்க. இங்க பாருங்க फ्रेंड्स, நான் டைட் பண்ணிட்டேன். இது நார்மல் நாட். இதுக்கு அடுத்த நாட் தான் சிவன் கண் நாட் போட போறோம். இங்க பாருங்க, இப்போ நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன் பாருங்க. இது ஞாபகம் வச்சுக்க, நீங்க சிவன் கண் போட்டாலே இதோட பேசிக் தான் நீங்க வச்சு நீங்க போடணும். இப்போ நீங்க நார்மல் நாட் போட்டிங்களா, அதுக்கு அடுத்த நாட் வந்து சிவன் கண்ணு, அதுக்கு அடுத்த நாட்டு வந்து சாதா நாட்டு, அதுக்கு அடுத்த நாட்டு வந்து சிவன் கண்ணு. இப்போ நீங்கள் ஒரு நாட்டு நார்மல் நாட்டு போட்டிங்கன்னா அடுத்த நாட்டு வந்து சிவன் கண் போடணும். அது அடுத்த நாட்டு வந்து நீங்கள் நார்மல் நாட்டு தான் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் சிவன் கண்ணு மாதிரி வரும். இப்போ வந்து இப்போ நார்மல் நாட்டு போட்டிருக்கோம். இப்போ சிவன் கண் போடலாம். சிவன் கண்ணை இப்போ நார்மல் நாட்டை நீங்கள் திருப்பி போட்டால் அதான் சிவன் கண்ணு. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒயரை வந்து சரிசமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஒயரை இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் நாட்டு போடுற மாதிரி இருக்கும், வராது ஒயரு. இது சிவன் கண் வராது. அதனால் இந்த ஒயர் எடுத்து இப்படி வைங்க. இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து இப்படி வைங்க. இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்கணும். இப்போ இதை எடுத்து இது கீழே வைங்க, சிகப்பு கலர் கீழே வைங்க. பாருங்கள், நான் வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த சிகப்பு கலர் ஒயரை இப்படி எஸ் மாதிரி மடிங்க. இந்த பாருங்கள், இப்படி எடுத்துங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி வைங்க. இப்படி வச்சு இது உள்ளே விடுங்க. இந்த ஹோல்ஸ் உள்ள மஞ்சள் கலர் ஹோல்ஸுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இந்த மஞ்சள் கலர் பாருங்கள், இதில் பள்ளமாக இருக்க இந்த மஞ்சள் கலர் திரும்பின பக்கம் எடுத்து இந்த ஹோல்ஸ் உள்ள விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்க. முதல்ல போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது போட போட ரொம்ப ஈஸிங்க. இது பாருங்கள், நான் போட்டுட்டேன். ஒன்று நார்மல் நாட்டு, அடுத்த நாட்டு வந்து சிவன் கண் நாட்டு. இப்போ என்ன போடணும்னா நார்மல் நாட்டு போடணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு நார்மல் நாட்டு போட்டிங்கன்னா ஒன்று சிவன் கண் போடணும், அதுக்கு அடுத்தது வந்து நார்மல் நாட்டு போடணும், அதுக்கு அடுத்தது வந்து சிவன் கண் நாட்டு போடணும். அப்படி தாங்க போடணும். நீங்கள் தப்பாக போட்டுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஒயரை காட்டி கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், ஒன்று நார்மல் நாட்டு, ஒன்று சிவன் கண் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அது போட்டால் மட்டும்தான் இது மாதிரி சரிசமமாக வரும் ஒயரு. அடுத்த லைனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒயரு ரெண்டும் ஒட்டி இருக்கும். நீங்கள் இதே தப்பாக ஒரே நாட்டை போட்டிங்கன்னா இந்த ஒயர் ரெண்டும் இப்படி இருக்குங்க, இந்த வி ஷேப் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம தப்பாக ஏதோ போட்டிருக்கோன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து சிவன் கண் நாட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த நாட்டு வந்து நார்மல் நாட்டு. அதுக்கு இந்த ஒயரை சிகப்பு கலர் ஒயரை மடிங்க. மடிச்சுட்டு இந்த ஒயரு கட் பண்ண ஒயரு சரிசமமாக வச்சுக்குங்க. வச்சு இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டு இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து இது உள்ள மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இந்த மஞ்சள் கலர் பள்ளமாக இருக்கும் பாருங்கள், அதை எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. இந்த ஹோல்ஸில் விட்டு இதை டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிட்டீங்களா? டைட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒன்று நார்மல் நாட்டு, அடுத்த நாட்டு சிவன் கண் நாட்டு, அடுத்த நாட்டு நார்மல் நாட்டு, அதுக்கு அடுத்த நாட்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிவன் கண் வரும். இப்போது ஒயர் எடுத்து நான் இங்கே பாருங்கள், நான் ஒயர் எடுத்து இப்படி வைக்கல, இப்படி வைக்கிறேன். வச்சு இது அடியில் வைங்க. ரன்னிங் ஒயருக்கு அடியில் வைங்க. வச்சு இந்த ஒயர் எடுத்து எஸ் மாதிரி மடிங்க. இங்கே பாருங்கள், இப்படி இதை எடுத்து இப்படி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி வைங்க.
இப்படி வச்சுட்டு மஞ்சள் கலரு பள்ளமாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டு மேலே எடுத்து டைட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் டைட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இது 2 ஒயரும் சேர்ந்து வருதா, இந்த 2 ஒயரும் சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ அடுத்த நாட்டு என்ன போடணுன்னா, இப்போது இது நார்மல் நாட்டு, இது சிவன் கண்ணு, இது நார்மல் நாட்டு, இது சிவன் கண்ணு. அடுத்த நாட்டு என்ன போடணும், இப்போ நார்மல் நாட்டு போடணும். அதுக்கு ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த கட் பண்ண ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டு இப்படி வைங்க. இங்கே பாருங்கள் பள்ளமாக இருக்குது பாருங்கள், இது பாருங்கள் பள்ளமாக இருக்குது, அதை எடுத்து மேலே வைங்க. மேலே வச்சு இந்த மஞ்சள் கலர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு டைட் பண்ணுங்கள். பாருங்கள், டைட் பண்ணிட்டேன். நான் ஒரு 5 லைன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 5 லைன் போட்டிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த லைன் போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் வந்து கூட போடுற மாதிரி இருந்தால் இதே அளவு வச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ அடுத்த லைன் பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் நார்மல் நாட் போட்டிங்களா, அதுக்கு நீங்கள் இப்படி போட்டாலும் ஒன்று நார்மல் நாட்டு, ஒன்று சிவன் கண் நாட் போடணும். நீங்கள் இந்த சைடு போட்டாலும் ஒன்று நார்மல் நாட்டு, ஒன்று சிவன் கண் நாட் போடணுங்க. இதாங்க சிவன் கண், இதுதான் சிவன் கண் நாட்டோட சீக்ரெட்டுங்க. இப்போ நார்மல் நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த லைன் வந்து சிவன் கண் நாட் போடணும். அதுக்கு இந்த ஒயரை கட் பண்ண ஒயரை மடிக்கணும். மடிச்சிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வேஸ்ட் ஒயர் எடுத்திருக்கேன், சின்ன ஒயர் துண்டு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயர் சிகப்பு கலர் ஒயர் எடுத்து மடிங்க. இங்கே பாருங்கள், இப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இது உள்ளே விடுங்க. விட்டுட்டா இந்த பக்கம் பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்க. பாருங்க, இது நார்மல் நாட்டு, இது சிவன் கண்ணு. இப்போ இது இந்த லைன் முடிஞ்சிடுச்சா. இப்போ அடுத்த லைன் நான் பார்த்தீங்கன்னா, இப்போ இது சிவன் கண் போட்டிருக்கீங்க, இங்கே நார்மல் நாட்டு வரும். இப்போ இதை மடிங்க, ரன்னிங் ஒயரை மடிங்க. இந்த ஒயரை கட் பண்ண ஒயரை மேலே இப்படி சுற்றுங்க. சுற்றிட்டு இந்த ஒயர் இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து பள்ளமாக இருக்க அந்த பகுதி எடுத்து இது மேலே வைங்க. வச்சு அதுக்குள்ளே கட்டை வரல நீங்கள் கீழே அடியில் வந்து அழுத்தி பிடிக்கணும், இல்லை லூஸ் ஆகிடும். நீங்கள் அடி போடும்போதெல்லாம் இந்த கட்டை வரலும் ஆள்காட்டி வரலும் வச்சு மடித்து உள்ளே வந்து அழுத்தி பிடிச்சாதான் உங்களுக்கு லூஸ் ஆகாத இருக்கும். இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த லைன் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இது சாதா நாட்டு. இப்போ சிவன் கண் போட போகிறோம். அதுக்கு இந்த ஒயர் இப்படி மடிங்க. கட் பண்ண ஒயர் இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்புக்கு வச்சு பாருங்கள். இப்போ இப்படி எடுத்துக்கிட்டிங்களா, இப்படி எடுத்து இப்படி ரொட்டேஷன் பண்ணுங்கள். ரொட்டேஷன் பண்ணி இங்கே பாருங்கள், மோதிர விரலை இப்படி கீழே வைங்க, ஆள்காட்டி விரலை மேலே வைங்க. வச்சு இதை உள்ள இப்படி விடுங்க. விட்டு இந்த பக்கம் பள்ளமாக இருக்குது பாருங்கள், இந்த பகுதி எடுத்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ இது சிவன் கண் நாட்டு. அடுத்த நாட்டு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி மடிங்க. இந்த ஒயர் எடுத்து மேலே இப்படி சுற்றுங்க. சுற்றி இந்த ஒயர் எடுத்து இப்படி வைங்க. வச்சு இந்த ஒயர் எடுத்து ஹோல்ஸ் விடுங்க. இந்த பள்ளமாக இருக்க பகுதி எடுத்து ஹோல்ஸ் விட்டு டைட் பண்ணுங்கள். அடுத்த ஒயர் சிவன் கண் நாட்டு. இப்போது இந்த ஒயர் இப்படி மடிங்க. அடுத்தது இந்த ரன்னிங் ஒயரை மடித்து இப்படி பாருங்கள், இந்த மோதிர விரலில் இப்படி கீழே பண்ணுங்கள். பண்ணி ஆள்காட்டு விரல் மேலே இப்படி வைங்க. வச்சா வந்துடும். இப்போது இதை மடிச்சுட்டு இது உள்ளே விடுங்க. விட்டு
எல்லோ கலர் ஒயர் எடுத்து இது உள்ளே விடுங்க. விட்டு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் 2 லைன் போட்டேன். இதுதாங்க சிவன் கண்ணு. பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த நீட்டாக குழியாக இருக்குது பாருங்களா, இப்படியே வரும், இந்த சைடு வருங்க. இப்போ இது கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லைன் போடலாம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த சைடு இருந்தால் அது நார்மல் நாட்டு. அதே இந்த திரும்ப பக்கம் இருந்தால் அதாங்க சிவன் கண்ணாட்டு. இப்போ இது நார்மல் நாட்டுனா அடுத்த லைனு சிவன் கண்ணாட்டு போடணும். இப்போது இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிங்க. பாருங்கள், நான் மடிக்கிறேன் பாருங்கள். மடிங்க. மடிச்சுட்டு இது ஒன்றும் இல்லை, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. இந்த பாக்ஸ் நாட்டி நீங்கள் திருப்பி போட்டால் அதாங்க சிவன் கண்ணு. இப்போ இந்த ஒயர் எடுத்து பாருங்கள், இப்படி மடிங்க. மடித்து இது உள்ளே விடுங்க. விட்டு இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து இந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்க. பாருங்கள், நான் டைட் பண்ணிட்டேன். இப்போது இது நார்மல் நாட்னா உங்களுக்கு அது எதுவுமே புரியலன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போகிற நாட்டில் நீங்கள் இது மாதிரி ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும், நீங்கள் பிகினஸாக இருந்தால். இப்போ சிவன் கண் போட்டோமா, அடுத்த லைன் வந்து பாக்ஸ் நாட் போடணும். இப்படி ஒயர் இப்படி மாட்டிங்க. இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே சுற்றுங்க. சுற்றி இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து மேலே இப்படி வைங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்கிற ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. விட்டு டைட் பண்ணிக்கோங்க நாட்டை. பாருங்கள், நான் டைட் பண்ணிட்டேன். அடுத்த லைன் வந்து சிவன் கண்ணு. நான் ஏன் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து புரியணுன்ட்டு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்படி இதை மடிங்க. இப்போ சிவன் கண்ணாட் போடுற இப்படி மடிங்க. மடித்து இந்த நாட்டு இந்த ரன்னிங் ஒயரை எடுத்து இப்படி மடிச்சுட்டு இது உள்ளே விடுங்க. விட்டு இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து இது உள்ளே விடுங்க. இந்த ஹோல்ஸ் உள்ளே விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்கள். இப்போ டைட் பண்ண எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேக்கில் எடுங்க. ரன்னிங் ஒயரை பேக்கில் இப்படி எடுங்க. இப்படி எடுத்துட்டு இந்த எல்லா ஒயரைக்கும் கொஞ்சம் கீழே இழுத்துட்டு டைட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், சிவன் கண்ணாட் போட்டோம். பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து சாதா நாட்டு போடணும். அதுக்கு ஒயர் இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே சுற்றுங்க. சுற்றி கட்டை விரலில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து மேலே இப்படி வைங்க. வச்சு இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஹோல்ஸில் விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது நார்மல் நாட்டு. இப்போ சிவன் கண் நாட் போடணும். அதுக்கு இந்த ஒயரை மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இது உள்ளே விடுங்க. மடித்து உள்ளே விடுங்க. எஸ் ஷேப்பில் எடுத்து மடித்து உள்ளே வைங்க. வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்கிற பகுதி எடுத்து இது உள்ளே விடுங்க. விட்டு டைட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் டைட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படி தப்பாக போட்டால் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து வி ஷேப்பில் இப்படி இருக்கும். நீங்கள் தப்பாக போட்டிட்டிங்கன்னா, நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் வந்து சரிசமமாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த நாட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.